சிவ பகவானுடைய மகா வாக்கியம். இன்றைக்கு அவ்யக்த மகா வாக்கியம். வாணி தேதி 24/10/2021. திவ்யதா சங்கம் யுகி பிராமணோ கா ஸ்ருங்கார் ஹே. தெய்வீக தன்மை சங்கமயுக பிராமணர்களின் அலங்காரம். आज दिव्य बुद्धि विदाता, दिव्य दृष्टि दाता अपने दिव्य जन्मदारी दिव्य आत्माओं को देख रहे हैं. இன்று திவ்ய புத்தியின் விதாத்தா, திவ்ய திருஷ்டியின் வள்ளல் தன்னுடைய திவ்ய பெறப்படுத்த திவ்ய ஆத்மாக்களை பார்த்து கொண்டிருக்கிறார். बाप दादा ने हर एक बच्चे को दिव्य जीवन अर्थात दिव्य संकल्प, दिव्य बोल, दिव्य कर्म करने वाली दिव्य मूर्तियां बनाया है. बाप दादा ஒவ்வொரு குழந்தைங்களையும் தெய்வீக வாழ்க்கை, அதாவது திவ்யமான எண்ணங்கள், வார்த்தைகள், செயல் செய்யக்கூடிய தெய்வீக மூர்த்தியாக்கி உள்ளார். एक है சாதாரணதா, दूसरा है दिव्यता. ஒன்று சாதாரண தன்மை, இரண்டாவது தெய்வீக தன்மை. दिव्य जीवनदारी आत्मा किसी भी आत्मा को अपने दिव्य नयनों द्वारा अर्थात दृष्टि द्वारा साधारणता से परे दिव्य अनुभूतियां कराएगी. திவ்ய வாழ்க்கை உடைய ஆத்மாக்கள் மற்ற ஆத்மாக்களுக்கு தன்னுடைய தெய்வீக பார்வையின் மூலமா, திருஷ்டி மூலமா சாதாரண தன்மையை கடந்து தெய்வீக அனுபவத்தை ஏற்படுத்துவார்கள். आगे चलकर यह आवाज सुनेंगे कि ये जीवन कोई जीवन नहीं है, जीवन में कुछ नवीनता चाहिए. இனி வருங்காலத்தில் இந்த ஒரு ஓசை உங்களுக்கு கேட்கும். உலகத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையாது, வாழ்க்கையில் ஏதாவது புதுமை வேண்டும். अलौकिकता दिव्यता जीवन का विशेष आधार है. अलौकिक तन्மை, தெய்வீக தன்மை வாழ்க்கைக்கான விசேஷ ஆதாரம். ये अनुभव करेंगे, इதை உணர்வார்கள். कुछ चाहिए, इस चाहिए की प्यास से चारों ओर ढूंढेंगे. ஏதாவது தேவை, இந்த ஒரு தாகத்தோடு நாலா பக்கமும் தேடுவாங்க. தடஃப்தி हुई ஆத்மாயை கஹா பहुंचेगी. இப்படி அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எங்கே வந்து சேர்வார்கள்? ஆப் சப்கே பாஸ், உங்கள் எல்லார்கிட்டையும் தான். ऐसे दिव्यता के खजाने से भरपूर बने हो. இப்படி திவ்யதா என்ற பொக்கிஷத்தில் நிறைஞ்சிருக்கீங்களா? ஹர் சமய் திவ்யதா அனுபவ ஹோத்தி ஹே, வ கபி சாதாரண கபி திவ்ய. ஒவ்வொரு நேரமும் தெய்வீக தன்மையோட அனுபவம் ஏற்படுதா, அல்லது அவ்வப்போது சாதாரணமாக இருக்கிறது, சில நேரம் தெய்வீகமாக இருக்கிறது, அப்படி இருக்கீங்களா? जब बाप ने दिव्य दृष्टि, दिव्य बुद्धि का वरदान दे दिया तो दिव्य बुद्धि में साधारण बातें आ नहीं सकती. எப்போ பாபா திவ்ய திருஷ்டி, திவ்ய புத்தியினுடைய வரதானம் கொடுத்துட்டாரோ அப்போ திவ்ய புத்தியில் சாதாரணமான விஷயங்கள் வரவே வராது. दूसरों के समान आप सब भी व्यवहार करते हैं, व्यापार करते हैं, व गवर्नमेंट की नौकरी करते हैं, माताएं खाना बनाती है. மற்றவங்களை போல நீங்களும் காரியங்களில் ஈடுபடுறீங்க, தொழில் செய்யலாம், அல்லது கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம், தாய்மார்கள் உணவு சமைக்கலாம். देखने में साधारण कर्म है, பார்க்குறதுக்கு நீங்கள் சாதாரண காரியம் தான் செய்கிறீங்க. लेकिन इस साधारण कर्म में भी आपका और लोगों से न्यारा अलौकिक दिव्य कर्म हो. ஆனால் உங்களோட சாதாரண செயல்களில் கூட மற்றவர்களை விட தனிப்பட்ட அலௌகிக தெய்வீக செயல்களாக இருக்க வேண்டும். महान अंतर इसलिए सुनाया है कि दिव्य जन्मदारी ब्राह्मण तन से साधारण कर्म नहीं करते. மகான் வித்தியாசம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தெய்வீக பெறப்படுத்த பிராமணர்கள் பிராமண உடலை வச்சு சாதாரண செயல் செய்ய மாட்டார்கள். மன் சே சாதாரண சங்கல்ப் நஹி கர் சக்தே, மனதால சாதாரணமான எண்ணங்களை செய்ய மாட்டார்கள். தன் கோ சாதாரண ரீதி சே காரியமே நஹி லகா சக்தே, தன்னுடைய செல்வத்தை சாதாரண முறையில் காரியத்தில் பயன்படுத்த மாட்டார்கள். क्योंकि तन मन धन तीनों के ट्रस्टी हो. ஏனென்றால் உடல், மனம், செல்வம் மூன்றுக்கும் நீங்கள் ட்ரஸ்டி, தர்மகர்த்தா. इसलिए मालिक बाप की श्रीमत के बिना कार्य में नहीं लगा सकते.
ஆகவே எஜமானன் பாபாவுடைய ஸ்ரீமத்துக்கு புறம்பாக அதை காரியத்தில் பயன்படுத்த முடியாது. इसलिए चेक करो कि साधारण दिन में साधारण बोल और कर्म कितना समय रहा. ஆகையால் செக் பண்ணுங்க, முழு நாள்லையும் சாதாரணமான வார்த்தைகள் செயல்கள் எவ்வளோ நேரம் இருந்தது. और दिव्य अलौकिक कितना समय रहा, மற்றும் தெய்வீகமா அலௌகீகமா எவ்வளோ நேரம் இருந்தது. समझते हैं सारा दिन में कोई विशेष गलती तो की नहीं, बुरा सोचा नहीं, बुरा बोला नहीं. குழந்தைங்க நினைக்கிறாங்களா, இன்னைக்கு முழு நாளும் குறிப்பாக நான் எந்த தவறு செய்யலை, கெட்ட எண்ணங்கள் உருவாக்கலை, கெட்ட வார்த்தைகள் நான் பேசலை. लेकिन एक चेक किया कि दिव्य व अलौकिक कर्म किया. ஆனால் பாபா கேட்குறார், இதை சோதனை பண்ணிங்களா, தெய்வீகமான அலௌகீகமான காரியத்தை செய்தேனா. जमा का खाता बढ़ता नहीं है तो जमा करने के हिसाब में बोले बन जाते हैं. அப்போ உங்கள் சேமிப்பு கணக்கு அதிகமாகலை, சேமிப்பு கணக்கு பார்க்குறதுல குழந்தைங்க என்ன ஆயிடுறாங்களாம், இன்னசென்ட் ஆயிடுறாங்களாம். குஷ் रहते हैं कि मैंने वेस्ट नहीं किया, நான் இன்னைக்கு எதையும் வீணடிக்கலைல்ல, அந்த குஷியில் போயிடுறாங்க. लेकिन सिर्फ इसमें खुश नहीं रहना है, वेस्ट नहीं किया लेकिन बेस्ट कितना बनाया. இதில் மட்டும் சந்தோஷப்படாதீங்க, இன்னைக்கு நான் எதையும் வீணடிக்கலைன்னு, ஆனால் இன்னைக்கு எதை நான் பெஸ்ட் ஆக்குனே அதையும் பார்க்கணும். कई बार बच्चे कहते हैं मैंने आज किसको दुख नहीं दिया. நிறைய நேரங்களில் குழந்தைங்க சொல்கிறாங்களாம், நான் இன்னைக்கு யாருக்கும் துக்கம் கொடுக்கல. लेकिन सुख भी दिया. பாபா கேட்குறார், சுகம் எவ்வளோ கொடுத்தீங்க. दुख नहीं दिया, इसे वर्तमान अच्छा बनाया, लेकिन सुख देने से जमा होता है. துக்கம் கொடுக்கல, அப்போ நிகழ்காலத்தை நல்லதாக உருவாக்கிட்டீங்க, ஆனால் சுகம் கொடுத்தாதான் எதிர்கால சேமிப்பு ஏற்படும். சுக்கு தாத்தா கே பச்சே சுக்கு கா காத்தா ஜமா கர்த்தே. சுகத்தின் வள்ளலோட குழந்தைங்க சுகத்தோட கணக்கை சேமிக்கணும். तो चेकिंग भी சாதாரணத்தா से குஹ்ய செக்கிங் கரோ. ஆகையால் சோதனை கூட சாதாரணமாக இல்லாமல் ஆழத்தில் போய் சோதனை பண்ணி பாருங்க. तो सब खाते செக் करो, எல்லா கணக்கை செக் பண்ணுங்க. தன் से कितना जमा किया, உடல் மூலமாக எவ்வளோ சேமிச்சிருக்கிறேன். मन के दिव्य संकल्प से कितना जमा किया, மனதினுடைய தெய்வீக எண்ணங்களால் எவ்வளோ சேமிப்பு கணக்கை உருவாக்கியிருக்கிறேன். और धन को श्रीमत प्रमाण श्रेष्ठ कार्य में लगाकर कितना जमा किया, செல்வத்தை ஸ்ரீமத் படி சிரேஷ்ட காரியத்தில் பயன்படுத்தி எவ்வளோ சேமிச்சிருக்கிறேன். ஜமா கே காத்தே தரஃப் விசேஷ் அட்டென்ஷன் தோ. சேமிப்பு கணக்கை உருவாக்குறதுல விசேஷ கவனம் கொடுங்க. क्योंकि आप विशेष आत्माओं का जमा करने का समय इस छोटे से जन्म के सिवाय सारे कल्प में कोई समय नहीं है. ஏனென்றால் விசேஷ ஆத்மாக்களாகிய உங்களுடைய சேமிப்பு கணக்கை உருவாக்கக்கூடிய நேரம் இந்த சின்ன பிறப்பு ஜென்மத்தை தவிர வேற எப்போவுமே முழு கல்பத்தில் உங்களுக்கு நேரம் கிடையாது. और आत्माओं का हिसाब अलग है, மற்ற ஆத்மாக்களோட கணக்கே தனிப்பட்டது. लेकिन आप श्रेष्ठ आत्माओं के लिए अब नहीं तो कब नहीं. ஆனால் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இப்பொழுதில்லையேல் எப்பொழுதும் இல்லை. तो समझा क्या करना है, புரிந்ததா என்ன செய்ய வேண்டும். इसमें बोले नहीं बनो, இதில் ஒன்றும் தெரியாதவங்களா இருக்காதீங்க. புராணே சன்ஸ்காரமே போலா மத்து பனோ, பழைய சன்ஸ்காரங்களில் போலாவாக இருக்காதீங்க. बाप दादा ने रिजल्ट देखी, बाप दादा रिजल्ट பார்த்தாங்களாம். कितनी बातों की रिजल्ट में जमा का खाता बहुत कम है, उसका विस्तार फिर सुनाएंगे. எத்தனை விஷயங்களில் உங்களோட ரிசல்ட்டில் சேமிப்பு கணக்கு குறைவாக இருக்குது, அதை இன்னொரு முறை கூறுகிறேன்றார் பாபா. சபி ஸ்னேக में सब कुछ बुला करके पहुँच गए. அன்பில் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க, வந்து சேர்ந்துட்டீங்க. आप सभी को इतने बड़े संकटन में आने के लिए क्या क्या पक्का कराया. இவ்வளோ பெரிய குழுவுக்கு வர்றதுக்காக எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு பக்கா செய்யப்பட்டது. पहले तो पटरानी बनना पड़ेगा. முதல்ல என்ன பண்ணணும், பட்ராணி, தரையில் தான் எல்லாமே தங்கிக்கணும். 4 दिन ही रहना पड़ेगा. அப்போ வந்து ரூல்ஸு வச்சுருந்தாங்களா, 4 நாள் தான் தங்கணும். ஆனா जाना ही पड़ेगा, வரணும், 4 நாளில் கிளம்பிடணும். तो सब बातें सुनते हुए भी स्नेह में पहुँच गए. அப்போ எல்லாம் கேட்டுட்டு அன்பில் இங்கே வந்துட்டீங்கல்ல. ये भी अपना लक समझो जो इतना भी मिल रहा है, फिर भी जड़ मूर्तियों के दर्शन के सामने कड़े कड़े रात तो नहीं बिताते हो ना. ஆனால் இது கூட உங்கள் அதிர்ஷ்டம்னு புரிஞ்சுக்கோங்க, இவ்வளவு கிடைக்குதே. அங்கே ஜட மூர்த்திகள் முன்னாடி போயிட்டு முழு இரவும்
கால் கடுக்க நிற்க வேண்டிய அவசியம்லாம் இங்கே இல்லை. 3 पैर पृथ्वी तो सबको मिली है ना, 3 अடி இடம் உங்களுக்கு இங்கே கிடைக்குதில்ல. यहाँ भी आराम से बैठे हो, இப்போ கூட ஆறாமா பாபா முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க. जब आगे वृत्ति होगी तो स्वतः ही विधि भी परिवर्तन होती रहेगी. இன்னும் யஜ்யம் வளர வளர விதிமுறைகளில் கூட மாற்றம் ஏற்படும். लेकिन सदैव ये अनुभव करो कि जो भी मिल रहा है वो बहुत अच्छा है. ஆனால் சதா இந்த அனுபவம் பண்ணுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குதோ நல்லா கிடைச்சிட்ருக்கு. खाना और सोना 2 चीज़ें ही चाहिए. சாப்பிட்றது தூங்குறது அதுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிருச்சுல்ல. यहाँ बना हुआ भोग लगा हुआ भोजन मिलता है. இங்கு சமைக்கப்பட்ட பாபாவுக்கு படைக்கப்பட்ட போக் உங்களுக்கு உணவாக கிடைக்கிது. इसलिए माताओं को तो अच्छा आराम है. ஆகையால் மாதாஸ்க்கு நல்ல ஓய்வு கிடைக்கிது. இங்கே कुमारों को भी आराम मिलता है. குமாரர்களுக்கும் ஓய்வு தான். क्योंकि उन्हों के लिए भी बड़ी प्रॉब्लम खाने बनाने की ही है. பாபா சொல்கிறாங்க, ஏன்னா குமாரர்களுக்கும் இங்கே ஓய்வு கிடைக்கிது. ஏன்னா அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே என்ன, உணவை சமைக்கிறது. जिसके संस्कार ईजी रहने के होते हैं उनका हर कार्य सहज अनुभव होने के कारण ஈஸி रहते हैं. யாருடைய சன்ஸ்காரங்கள் ஈஸியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு காரியமும் சகஜமாக அனுபவமாகும். ஆகையால் இன்னும் அவங்க சரளமாக இருப்பாங்க. சன்ஸ்கார் டைட்டே तो சர்க்கம்ஸ்டன்சஸ் भी டைட் हो जाते हैं. உங்கள் சன்ஸ்காரம் இறுக்கமாக இருந்தால் சூழ்நிலையும் உங்களுக்கு இறுக்கமானதாக மாறிவிடும். संबंध संपर्क वाले भी टाइट व्यवहार करते हैं. உங்கள் தொடர்பில் இருக்கவங்க கூட உங்கள் கூட பழகிறப்ப இறுக்கமாக தான் இருப்பாங்க. டைட் அர்த்தாத் கீஞ்சா தான்மை रहने वाले. டைட்டாக இருக்கிறதுனா என்ன, இழுப்பறியிலேயே இருக்கிறது. तो सभी ड्रामा के हर दृश्य को देख देख हर्षित रहने वाले हो ना. பாபா கேட்குறார், நீங்கள் எல்லாருமே ட்ராமாவுடைய ஒவ்வொரு காட்சியையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறவங்க தானே. வா கபி அச்சே புரேக்கே ஆக்கர்ஷன் மே ஆ ஜாத்தே ஹோ. அல்லது அவ்வப்போது நல்லது கெட்டதோட கவர்ச்சியில் போய் சிக்கிக்கிறீங்களா. நான் அச்சேமே நான் புரேமே கிசிமே ஆக்கர்ஷித் நெய் ஓனாய், சதைவ் ஹர்ஷித் ரேனாய். தீயதுலையும் ஆக்கர்ஷணத்தில் போயிடக்கூடாது, நல்லதோட ஆக்கர்ஷணத்துலையும் போயிடக்கூடாது. சதா மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அச்சா நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க, சதா ஏக்ர ஸ்திதி கே தக்த் பர் विराजमान रहने वाले बाप दादा के दिल तख्त नशीन भव. சதா ஏக்ர ஸ்திதி என்ற ஆசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய பாப் தாதாவின் இதய சிம்மாசனதாரி பவ. सभी के श्रेष्ठ तख्त बाप दादा के दिल तख्त नशीन बनना है. அனைவருடைய உயர்ந்த சிம்மாசனம் பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் அமர்வது. लेकिन इस तख्त पर बैठने के लिए अचल अडोल ஏக்ர ஸ்திதி का तख्त चाहिए. ஆனால் அந்த சிம்மாசனத்தில் உட்காரணும்னா ஆடாமல் அசையாது உறுதியான ஏக்ர ஸ்திதி என்ற ஆசனத்தில் முதல்ல அமரணும். अगर इस स्थिति के तख्त पर स्थित नहीं हो पाते तो बाप दादा के दिल रूपी तख्त पर स्थित नहीं हो सकते. இந்த ஸ்திதி என்ற ஆசனத்தில் உங்களால் நிலைச்சிருக்க முடியலன்னா பாப் தாதாவுடைய இதே சிம்மாசனத்திலையும் உங்களால் நிலையாக இடம் பிடிக்க முடியாது. इसके लिए अपने ब्रकुटी के तख्त पर अकाल मूरत बन स्थित हो जाओ. இதற்காக தன்னுடைய புருவ மத்தி என்ற சிம்மாசனத்தில் அகால மூர்த்தி ஆயிட்டு ஸ்திரமாயிடுங்க. इस तख्त से बार बार डगमग न हो तो बाप दादा के दिल तख्त पर विराजमान हो सकेंगे. இந்த சிம்மாசனத்தில் அடிக்கடி சஞ்சலமாயிட்டே இருக்காதீங்க. அப்பதான் பாபாவுடைய இதே சிம்மாசனத்தில் வீற்றிருக்க முடியும். स्लोगन, शुभ चिंतन द्वारा नेगेटिव को पॉजिटिव में परिवर्तन करो. சுப சிந்தனை மூலமாக எதிர்மறையானதை ஆக்கப்பூர்வமானதாக மாற்றி அமைத்து விடுங்கள். அச்சா. ஓம் சாந்தி.